கத்தி குத்து காயத்துடன் உயிர் பிழைக்க ஓடிய காதலன். கல்லூரி மாணவருடன் சேர்ந்து முன்னாள் காதலனை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற இளம்பெண் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபி அருகே உள்ள காஞ்சி கோயிலைச் சேர்ந்தவர் விஸ்வநாதன் மகன் தருண்குமார். 22 வயதான இவர் கூலி வேலை செய்து வந்தார். தருண்குமார் கோபி அருகே உள்ள அழுக்குழி பள்ளத்தோட்டம் மேட்டுவலுவைச் சேர்ந்த தங்கவேல் மகள் சுபஸ்ரீ என்பவருடன் கடந்த 2022ஆம் ஆண்டு இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகி வந்துள்ளார். அதைத் தொடர்ந்து இருவரும் காதலித்து வந்தபோது ஒன்றாக புகைப்படங்கள் எடுத்து உள்ளனர். இந்நிலையில் தருண்குமாருக்கும் சுபஸ்ரீக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக சுபஸ்ரீ தருண்குமாருடன் பேசாமல் இருந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தருண்குமார் காதலித்த போது எடுத்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிடுவதாக மிரட்டவே சுபஸ்ரீ இது குறித்து பெற்றோரிடம் கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து சுபஸ்ரீயின் தாயார் கற்பகம் அளித்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு கோபி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தருண்குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு தருண்குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் 4 மாதங்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் ஜாமீனில் வந்த தருண்குமார் கோபி அருகே வடுகப்பாளையம் அண்ணமார் கோயில் வீதியில் உள்ள பாட்டி காளியம்மாள் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு வீட்டை விட்டு வெளியே சென்ற தருண்குமார் தலையில் கத்தி குத்து காயத்துடன் ஓடி வருவதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக கோபி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கோபி போலீசார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தருண்குமாரிடம் விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் தருண்குமார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வந்த பிறகும் தனிமையில் சுபஸ்ரீயை சந்தித்து வந்ததாகவும், இந்நிலையில் நேற்று இரவு தருண்குமாரை தொடர்பு கொண்ட சுபஸ்ரீ அருகில் உள்ள விவசாய காட்டிற்கு வரவழைத்ததாகவும், இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியால் தன்னை சுபஸ்ரீ குத்தியதாகவும், கத்தி குத்தை தடுத்த போது சுபஸ்ரீயுடன் வந்து அங்கு மறைந்திருந்த வாலிபர் ஒருவர் தருண்குமாரை கீழே தள்ளி கழுத்தை நிறுத்ததாகவும், சுபஸ்ரீ அருகில் இருந்த கல்லை எடுத்து தலையில் தாக்கியதில் காயம் ஏற்பட்டதாகவும், அவர்களிடமிருந்து தப்பித்து அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்ததாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் சுபஸ்ரீக்கும் திருப்பூர் அருகே உள்ள நத்தக்காடையூர் பாரதிபுரத்தைச் சேர்ந்த சிவரத்தினம் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்ற நிலையில் கணவருடன் சுபஸ்ரீ வசித்து வருவதும், சம்பவத்தன்று தனது உறவினரான நம்பியூர் அருகே உள்ள குருமந்தூர் மோளபாளையத்தைச் சேர்ந்த 19 வயதான கல்லூரி மாணவருடன் சென்று தருண்குமாரை கத்தியால் குத்தி இருப்பதும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து சுபஸ்ரீ மற்றும் அவரது உறவினரான கல்லூரி மாணவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து ஈரோட்டில் உள்ள 1வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.